வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நீர்வளம் காப்பதற்கு பொதுமக்களின் பங்கேற்புடன் செயல்பட அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். நீர்வளம் காப்பது சுற்றுச்சூழலை காப்பதுடன் தொடர்புடையது என்பதை சுட்டிக்காட்டல். கேரள மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சதீசன். முதலமைச்சருடன் காங்கிரஸ், முஸ்லிம் லீக் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 21 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. அதிமுக அமைப்பு செயலாளர் உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் செம்மலை. கட்சியில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டதாக வருத்தம். தமிழ்நாட்டில் மே 20ஆம் நாள் வெளியாகுகிறது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் முதல் நாளில் பள்ளிகள் திறக்கும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. அமைதி பேச்சை நிறுத்தினால் ஈரான் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $111 உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நீர்வளம் காப்பதற்கு அரசை மட்டும் சார்ந்திருப்பதை விட்டு பொதுமக்களின் பங்கேற்புடன் கூடிய புதுமையான சோதிக்கப்பட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாகபுரியில் நீர்வளம் காக்கும் மாநாடு நடைபெற்றது. இதில் தேசிய அளவில் நீர்வளம் காக்கும் வல்லுநர்களும் செயல்பாட்டாளர்களும் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கிணறுகளுக்கு நீர் செறிவூற்றல், நீர்மட்டத்தை உயர்த்துதல், நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துதல், சூரிய ஒளி மின் மோட்டாரை பயன்படுத்துதல் என பூர்த்தி சிஞ்சன், சம்புருதி, கல்யாண்காரி சன்ஸ்தா அமைப்பு விதர்பாவில் பல்வேறு பணிகளை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டார். நீர்வளத்தை காப்பது சுற்றுச்சூழலை காப்பதுடன் தொடர்புடையது என்றும் இரண்டையும் இணைத்தே மக்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். நீர்வளம் காக்கும் திட்டங்களை செயல்படுத்த அரசின் நடவடிக்கைக்கு காத்திருக்க வேண்டியதில்லை என்றும் மக்களின் பங்களிப்புடன் அவற்றை செயல்படுத்தலாம் என்று அமைச்சர் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். கேரள மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக சதீசன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியையும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, பிரியங்கா, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். கேரள சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களை கைப்பற்றியது. இதனால் கேரளத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ளது. திருவனந்தபுரம் சென்ட்ரல் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் கேரளத்தின் 13வது முதலமைச்சராக சதீசனுக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியையும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் செய்து வைத்தார். முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சதீசனுக்கு ஆளுநர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சருடன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 12 பேர், முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த 5 பேர், பிற கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 4 பேர் என 21 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா, மல்லிகார்ஜுன கார்கே, கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். இதேபோல் முன்னாள் முதல்வரும் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான பினராயி விஜயன், பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோரும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். முதலமைச்சராக சதீசன் பதவியேற்றதை மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவிலிருந்து விலகியுள்ளார். அதற்கான கடிதத்தை அவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் தனக்கு மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதே மனநிலையில்தான் அதிமுக தொடங்கிய நாளில் இருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நடந்த நிகழ்வுகள், நடக்கும் நிகழ்வுகள் எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை என்றும் மாறாக கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எம்.ஜி. ராமச்சந்திரன் உருவாக்கிய ஜெயலலிதா காப்பாற்றி இயக்கத்திற்கு இந்த கதையா என்று வினாவியுள்ளார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா என்று வினாவியுள்ளார். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுகிறது என்று ஆங்கில நாளிதழ்கள் பரிகாசம் செய்யும் அவல நிலைமைக்கு போய்விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் கட்சியின் அமைப்பு செயலாளர், அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார்.
அமைதி பேச்சை நிறுத்தினால் ஈரான் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சில் ஈரான் பங்கேற்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமைதி பேச்சை நிறுத்தினால் ஈரான் கடும் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கையை அடுத்து பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 1.7 விழுக்காடு உயர்ந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் $111 உயர்ந்துள்ளது. இதேபோல் அமெரிக்க நிறுவனங்களின் எண்ணெய் விலை 2 விழுக்காடு உயர்ந்து $107.62 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 20ஆம் வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வை 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெற்றது. இந்த பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மதிப்பெண்களை கணினியில் பதிவேற்றும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 20ஆம் வெளியிடப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மாணவர்கள் தங்கள் பதிவெண், பிறந்த நாள் ஆகியவற்றை அரசின் இணையதளத்தில் உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் முதல் நாளில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தனது ஸ்வீடன் பயணம் இந்தியா ஸ்வீடன் உறவுகளுக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் பல முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தியது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் தனது ஸ்வீடன் பயணம் இந்தியா ஸ்வீடன் உறவுகளுக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் பல முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தியது என்றார். நமது உறவுகளை ஒரு உத்திசார் கூட்டமைப்பை நிலைக்கு உயர்த்துவது, கூட்டு புத்தாக்க கூட்டமைப்பு 2.0 மற்றும் இந்தியா ஸ்வீடன் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வழித்தடத்தை தொடங்குவது குறித்து பேசினார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கும் லட்சிய இலக்கை நிர்ணயிப்பது என இந்த கலந்துரையாடல்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தனர். ஸ்வீடன் மக்களுக்கும் ஸ்வீடன் அரசாங்கத்திற்கும் பிரதமர் உல்ஃப் கிரீடர்சனுக்கும் அவர்களின் அன்பிற்கும் நட்பிற்கும் நன்றி கூறுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலர் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருதை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒடிசா முதல்வர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா எழுச்சி பெறும்போது உலகம் அதை அங்கீகரிக்கிறது. ஸ்வீடன் வழங்கிய மதிப்புமிக்க ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலர்ஸ் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராஸ் விருதை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த சிறப்புமிக்க கௌரவம் அவரது தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைத்துவத்தையும் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலக அந்தஸ்தையும் பிரதிபலிக்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இது ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு பெருமைக்குரிய தருணம் மற்றும் இந்தியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையிலான ஆழமான நட்புறவுக்கு ஒரு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் வகையில் தான் செயல்பட போவதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் இன்று தான் ஹனோய் சென்றதாகவும் நமது ஈடுபாட்டின் எல்லையை மேலும் விரிவுபடுத்துவதற்காக இந்த வாரம் வியட்நாம் மற்றும் தென் கொரியாவிற்கு செல்வதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் வகையில் மூலோபாய இராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்துதல், பாதுகாப்பு தொழில் கூட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் தான் கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அமலில் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தை ஆள்கிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனின் இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய போது, யாரும் சோகமாக இருக்க தேவையில்லை, தமிழகத்தில் இன்றும் ஆட்சியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் தற்போதைய அரசு நிறைவேற்றுகிறது என்று விமர்சித்தார். திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அமலில் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தை ஆள்கிறது என்று தெரிவித்தார். எந்த பணியையும் செய்யாமல் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் மூலமாக
தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து விலகி இருப்பதை உறுதி செய்வதற்கு விளையாட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஒரு முக்கிய வழியாகும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு பயிற்சி மேற்கொண்டிருந்த இளம் வீரர்களுடன் கலந்துரையாடினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இளைஞர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து விலகியிருப்பதை உறுதி செய்வதற்கு விளையாட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஒரு முக்கிய வழியாகும் என்று தெரிவித்தார். மேலும் பாரம்பரிய விளையாட்டுகளின் மீது நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பீனிக்ஸ் பறவையாக திமுக மீண்டும் எழுந்து வரும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாம்பட்டி அருகே மல்லாங்கிணறில் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு பேசிய போது, நாம் தேர்தல் களத்தை தான் இழந்திருக்கிறோமே தவிர யுத்தத்தை இழக்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்பதற்காக நாம் சோர்ந்துவிடவில்லை என்று கூறினார். எனவே பீனிக்ஸ் பறவையாக திமுக மீண்டும் எழுந்து வரும் என்று தெரிவித்தார். பஞ்சப்பட்டிக்கு தண்ணீர் கொண்டு வந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சத்யா உறுதியளித்துள்ளார். கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் பஞ்சப்பட்டி ஏரி அமைந்துள்ளது. பருவம் தவறாமல் மழை பெய்த காலத்தில் பஞ்சப்பட்டி ஏரிக்கு அதிக அளவு தண்ணீர் வந்து விவசாயம் செழித்தது. அதன் பிறகு பருவநிலை மாற்றத்தாலும் சராசரி மழை அளவு குறைந்ததாலும் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கிடைப்பது அரிதாகிவிட்டது. தற்போது புதிதாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பஞ்சப்பட்டி ஏரியினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உடையார்பட்டி ஏரி வழியாக பஞ்சப்பட்டிக்கு தண்ணீர் கொண்டு வந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இத்திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று உறுதியளித்தார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பஞ்சப்பட்டி பகுதி விவசாயிகள் உடன் இருந்தனர். கோவிருந்தவள்ளி அருகே வனப்பகுதியில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக செய்தி வெளியானதை தொடர்ந்து அங்கு செல்லும் பாதையை வருவாய்த்துறை அதிகாரிகள் துண்டித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கோவிருந்தவள்ளி அருகே குந்தம்பாக்கத்தில் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட முந்திரி காட்டில் இரவு நேரங்களில் செம்மண் கொள்ளை நடைபெறுவதோடு குப்பைகளை கொட்டி வனப்பகுதியை சமூக விரோதிகள் அளித்து வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கு கொட்டி வரும் குப்பைகளை குறித்து வனத்துறை, வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு புகார் அளித்தார். தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனிடையே பூவிருந்தவள்ளி அருகே வனப்பகுதியில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக செய்தி வெளியானதை தொடர்ந்து அங்கு செல்லும் பாதையை வருவாய்த்துறை அதிகாரிகள் துண்டித்துள்ளனர். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது நிரந்தரமான மாற்றம் அல்ல. இந்த மாற்றம் மக்களுக்கு ஏமாற்றமாக உருவாகும் காலம் 3 மாதம் மட்டுமே என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அக்கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பணியாற்றி தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசிய போது, உலகம் எங்கும் இருக்கின்ற இன்ஸ்டாகிராம் என்ற தாக்கம் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு வேரூன்றி ஆட்சியை மாற்றி மக்கள் மனதை மாற்றி இருக்கிறது என்று கூறினார். திமுகவிற்கு மாற்றாக அதிமுக தான் ஆள வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்பினார்கள். ஆனால் மக்களின் எண்ணம் நிறைவேறுகின்ற வேளையில் வியாபார நோக்கத்தோடு அரசியலில் நுழைந்த ஒரு சிலரால் இந்த வெற்றியானது திசை மாறி சென்றிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது நிரந்தரமான மாற்றம் அல்ல. இந்த மாற்றம் மக்களுக்கு ஏமாற்றமாக உருவாகும் காலம் 3 மாதம் மட்டுமே என தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல்வாதிகள் பாதுகாக்கப்படுவதோடு குற்றவாளிகளும் தப்ப வைக்கப்படுகிறார்கள் என்று பீகார் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மோதிகரியில் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல்வாதிகள் பாதுகாக்கப்படுவதோடு
குற்றவாளிகளும் தப்ப வைக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். நீட் தேர்வுத்தாள் கசிவது இது முதல் முறை அல்ல என்று கூறினார். ஏனென்றால் பீகாரிலும் இதுபோன்ற தேர்வுத்தாள் கசிவுகள் தொடர்ந்து நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். இருப்பினும் இதுவரை எந்த ஒரு மூத்த அதிகாரியோ அல்லது பாஜக தலைவரோ தண்டிக்கப்படவில்லை எனவும் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆதரவற்று இருக்கும் செல்ல பிராணிகளை தத்தெடுக்க பிராணிகள் வளர்ப்பு ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் என கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு கேட்டுக்கொண்டார். கோவையில் உள்ள தனியார் மாலில் சிக்கு ப்ராஜெக்ட் என்னும் அமைப்பு சார்பில் ஆதரவற்ற செல்ல பிராணிகளை தத்தெடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு கலந்து கொண்டு பேசினார். அப்போது பல்வேறு வெளிநாட்டு செல்ல பிராணிகளை விலை கொடுத்து வாங்குவதை காட்டிலும் ஆதரவற்று இருக்கும் செல்ல பிராணிகளை தத்தெடுக்க பிராணிகள் வளர்ப்பு ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகளுக்கு வாழ்நாள் இலவச மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் என சிக்கு ப்ராஜெக்ட் நிறுவனங்களான அத்தவை ராவ், அமிர்தா ரமேஷ், நிதான் மற்றும் நேகா ஆகியோர் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் செல்ல பிராணிகள் ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தஞ்சாவூரில் காவல்துறையினரிடம் கண்டிப்பும் இருக்கும் உபசரிப்பும் இருக்கும் என்று கூறி இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஐஸ்கிரீம் மற்றும் ஜூஸ் வழங்கினார். தஞ்சை ராஜா மிராசுதார் மருத்துவமனை சாலையில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தலைமையில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த வாகன ஓட்டிகளை தலைக்கவசம் அணிந்து வந்தவர்கள், அணியாமல் வந்தவர்கள் என அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்தனர். தொடர்ந்து காவல் ஆய்வாளர் பேசிய போது, அனைவரும் பிறந்தவுடன் பிறந்த சான்றிதழ் எடுக்கிறோம், பள்ளி காலத்தில் சாதி சான்றிதழ் எடுக்கிறோம், இதேபோல 18 வயது பூர்த்தி ஆனவுடன் அனைவரும் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி ஐஸ்கிரீம் மற்றும் ஜூஸ் வழங்கினார். மேலும் காவல்துறையினரிடம் கண்டிப்பும் இருக்கும் உபசரிப்பும் இருக்கும் என்று தெரிவித்தார். கொமடிக்கோட்டையில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி முன்னாள் மாணவர்கள் வைர விழா கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்டம் கொமடிக்கோட்டையில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து வைர விழாவை கொண்டாடினர். இவ்விழாவில் தற்போதைய தலைமுறையினருக்கு பாரம்பரிய உணவுகளை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நுங்கு, பனக்கிழங்கு, பதநீர், இளநீர், மோர் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது. இதையடுத்து இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறும் மாணவ மாணவிகளை தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் இலவசமாக அழைத்து சென்று கௌரவிக்க திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். வளசரவாக்கத்தில் போதைப் பொருள் மற்றும் மது எதிர்ப்பு பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை வளசரவாக்கத்தில் போதைப் பொருள் மற்றும் மது எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அமமுக கவுன்சிலர் வி கிரிதரன் அறக்கட்டளை ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட வில்வித்தை மற்றும் சிலம்பம் மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் வில்வித்தை மற்றும் சிலம்பம் போட்டி நடத்தப்பட்டு அதில் வென்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோயம்பேடு காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி மற்றும் சுகாதார ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினர். இந்நிகழ்வில் அறக்கட்டளை ஊழியர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெருங்குளத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. தொடர்ந்து மழையின் காரணமாக நெல் முளைத்து வருவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். பெருங்குளத்தில் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களது அலட்சிய போக்கை கைவிட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் பயணிகளிடையே ஏற்பட்ட தகராறு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் கோடை விடுமுறையொட்டி தன் குடும்பத்தினர் 10க்கும் மேற்பட்டோருடன் சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதற்காக பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்திற்கு வந்தார். அப்போது
பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் அனைவரும் ஏறி உள்ளனர். பேருந்தின் முன்பக்க இருக்கைகளில் அடுத்தடுத்து அமர்ந்திருந்த மது போதையில் இருந்த 3 நபர்களும் நாகராஜின் குடும்பத்தினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சண்டையை விலக்கிவிட்ட போக்குவரத்து ஊழியர்கள் நாகராஜ் குடும்பத்தாரை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் குடும்பத்தார் பேருந்து நிலைய நேர காப்பாளர் அலுவலக அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மூவலூரில் உள்ள அரசு மதுபான கடையில் சட்டத்திற்கு புறம்பாக மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலித்ததை தட்டி கேட்ட இளைஞரின் தங்க சங்கிலியை மதுபான கடை ஊழியர் அறுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூரில் உள்ள அரசு மதுபான கடையில் சட்டத்திற்கு புறம்பாக மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்ததை தட்டி கேட்ட இளைஞர் ஒருவர் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வாக்குவாதத்தின் போது இளைஞரின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை மதுபான கடை ஊழியர் ஒருவர் அறுத்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மதுபான கடை மூடப்பட்டது. தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் இளைஞரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். பின்னர் அரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் மதுபான கடை திறக்கப்பட்டு மது விற்பனை நடைபெற்றது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளாத்திக்குளம் அருகே அரிசி கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பஜார் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் அங்குள்ள ஒரு அரிசி கடையின் முன் சந்தேகிக்கும்படியாக நின்று கொண்டிருந்த இருவரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் இருவரும் அந்த கடையின் உரிமையாளரான பிச்சைமணி என்பவரிடம் இருந்து புகையிலை பொருட்களை வாங்கியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அதிரடி சோதனையின் முடிவில் தடை செய்யப்பட்ட 30 கிலோ புகையிலை பொருட்கள், ரொக்க பணம் ரூபாய் 10,000 காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியில் காதல் விவகாரத்தில் கத்தியால் குத்தப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக காதலியின் உறவினர்கள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கரடிக்குளத்தைச் சேர்ந்த சஞ்சய் என்பவர் அருகில் உள்ள கெச்சிலாபுரத்தைச் சேர்ந்த குமார் என்பவரது மகள் கனகலட்சுமியுடன் காதலித்து வந்துள்ளார். இந்த காதலுக்கு பெண்ணின் வீட்டிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்கள் சென்னை செல்வதற்காக கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது சஞ்சய் காதலித்த பெண்ணின் தந்தை குமார், அவரது உறவினர்கள் மாரிமுத்து, சங்கர நாராயணன் மற்றும் கனகலட்சுமி ஆகியோர் அங்கு வந்துள்ளனர். தொடர்ந்து பெண்ணின் தந்தை குமார் மற்றும் அவரது உறவினர்கள் சஞ்சய் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மது போதையில் அவர்கள் சஞ்சயை கத்தியால் குத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சஞ்சய் இரத்த காயங்களுடனும் தலை தெறிக்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். தொடர்ந்து பெண்ணின் உறவினர் சஞ்சயை துரத்தியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக கத்திப்பட்டு மாரிமுத்துவிற்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி மேற்கு காவல்துறையினர் இருவரையும் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சஞ்சய்க்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கோவில்பட்டி காவல்துறையினர் பெண்ணின் தந்தை குமார், சங்கர நாராயணன், மாரிமுத்து ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். காதல் விவகாரத்தில் காதலியின் கண் முன்னே காதலன் கத்தியால் குத்தி உயிர் மாய்க்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவிலின் பூ பல்லக்குகள் வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவில் திருவிழாவையொட்டி 3 பூ பல்லக்குகள் வீதி உலா நடைபெற்றது. இதில் புஷ்ப வியாபாரிகள் சங்கம், குடியாத்தம் அகமுடையார் சங்கம் மற்றும் கோவில் சார்பில் வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்குகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலை வந்தடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். குறிச்சிக்குளம் முத்துமாரியம்மன் கோவிலின் பூச்சொரிதல் விழாவில் வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே குறிச்சிக்குளம் முத்துமாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழாவையொட்டி பூச்சொரிதல் திருவிழா நடைபெற்றது. இதில் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் பூந்தட்டுகள் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் வருவாய் வட்டாட்சியர் சிவகுமார், துணை வட்டாட்சியர் பாலமுருகன், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே மதங்கீசுவரர் சுவாமி கோவிலில் 12 சிவபெருமான்கள் அம்பாள்களுடன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருநாகூரில் உள்ள மதங்கீஸ்வரர் சுவாமி கோவிலில் 12 சிவபெருமான்கள் அம்பாள்களுடன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பிறகு 12 சுவாமிகளுக்கும் ரிஷப வாகனங்களில் எழுந்தருளினர். தொடர்ந்து சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு திருமண சடங்குகள் நடைபெற்றது. இதன் பின்னர் 12 சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உஸ்தவம் ஒரே நேரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கல்யாண கோலத்தில் மதங்க ரிஷிக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். எண்ணூர் அருகே உள்ள அங்காள ஈஸ்வரி கோவிலில் 2000க்கு மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினர். சென்னை எண்ணூர் வருமா நகரில் அங்காள ஈஸ்வரி கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெண்கள், ஆண்கள் என 2000க்கு மேற்பட்ட பக்தர்கள் அழகு குத்தியும் பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து வழிபட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். சுற்று வட்டாரத்தில் சுமார் 10,000க்கு அதிகமான மக்கள் கூடும் திருவிழா என்பதால் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாரதியார் நகர் முதல் பர்மா நகர் வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அனைத்து கட்சியினரும், அனைத்து மதத்தினரும் ஒன்று கூடி இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை சங்கரா நேத்ராலயா கண் மருத்துவமனையில் குழந்தை பருவ கண் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்று உரையாற்றினர். மே 10 முதல் 16 வரை கண் புற்றுநோய் வாரம் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி குழந்தை பருவ கண் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை சங்கர நேத்ராலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தேசிய சுகாதார இயக்கத்தின் ஆலோசகர் சீனிவாசன், கோல்டன் பட்டர்ஃபிளைஸ் நிறுவனர் அறங்காவலர் ஸ்டெல்லா மேத்யூ, டியாரக் கிட்ஸ் நிறுவனர் அறங்காவலர் அபர்ணா ஷியாம், டாக்டர் செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசியவர்கள், இந்தியாவில் ஆண்டுதோறும் 15,000 குழந்தைகளில் ஒருவருக்கு கண் புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நோயை தொடக்கத்திலேயே கண்டறிதல் பற்றிய அமர்வில் 20 முன்னணி மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய சுகனேஸ்வரி, விழிப்புணர்வை பரப்புவதே இந்த பயிலரங்கின் நோக்கம் என்று தெரிவித்தார். கண்ணின் நடுவே வெள்ளை எதிரொலிப்பு, கண் சிமிட்டுதல், கண் பெரிதாகவோ சிறிதாகவோ இருத்தல், கண் சிவந்திருந்தல் போன்றவை கண்காணிக்க வேண்டிய அறிகுறிகள் என தெரிவித்தார். இந்த நோயை தொடக்கத்திலேயே கண்டறிவதற்கான சிறந்த வழி குழந்தை பிறந்தவுடன் கண் பரிசோதனை செய்வதுதான் என்று தெரிவித்தார். நேபாளத்தில் நடைபெற்ற பன்னாட்டு சிலம்ப போட்டியில் கோவையைச் சேர்ந்த 18 மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். கோவை மோகன்ஸ் அகாடமி 8 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்கு சிலம்பம், தடகள பயிற்சி அளித்து வருகிறது. இந்த அகாடமியைச் சேர்ந்த 25 மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றனர். ஜனவரி 25ஆம் நாள் கோவாவில் நடைபெற்ற தேசிய சிலம்ப போட்டிகளில் 25 மாணவர்கள் கலந்து கொண்டு ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாள்வீச்சு, வேல்கம்பு வீச்சு, மான்கொம்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பான சாதனைகளை படைத்தனர். இந்நிலையில் மே 10ஆம் நாள் நேபாளத்தில் நடைபெற்ற இந்தோ நேபாள் பன்னாட்டு போட்டியில் மோகன்ஸ் அகாடமி சார்பில் 18 மாணவர்கள் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றனர். இந்த 18 மாணவர்களுக்கும் தாய்லாந்தில் நடைபெற உள்ள ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கேரளாவில் நடிகர் விக்ரம் தோட்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடி பாட்டு பாடிய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் தேயிலை தோட்டத்திற்கு வந்த பிரபல நடிகர் விக்ரம் அங்கு பணியாற்றி வந்த தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்களுடன் நகைச்சுவையாக பேசியும் பாடல்களை பாடியும் மகிழ்ந்தார். இதன் பின்னர் விக்ரமை நேரில் கண்ட தொழிலாளர்கள் உற்சாகமடைந்து அவரது படங்கள் குறித்து பேசி கொண்டாடியதுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். இதன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
சென்னையில் மீரா கதிரவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஹபிபி படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இயக்குனர் மீரா கதிரவன் இயக்கத்தில் ஹபிபி என்ற படம் உருவாகியுள்ளது. இஸ்லாமிய குடும்ப பின்னணியில் உருவாகியுள்ள இந்த படத்தில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். மேலும் ஈஷா, மாளவிகா மனோஜ், தனஸ்ரீ, சுதாகரன், அனுஸ்ரியா ராஜன், இஸ்மத் பானுரேகா உள்ளிட்டோரும் இதில் நடித்துள்ளனர். நேசம் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு மகேஷ் முத்துசுவாமி ஒளிப்பதிவு செய்துள்ளார். ஷாம் இசை அமைத்துள்ளார். இப்படம் வருகின்ற 28ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் சென்னையில் இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஹபிபி படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது உலக செய்திகள். மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மியான்மரில் காலை 7:35 மணியளவில் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 115 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 16.603 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 96.153 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் மையமாக கொண்டிருந்ததாக முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்த விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 63வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 63வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றனர். இதில் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் தலைமையிலான வீரர்களும் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 23 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றனர். இதில் சென்னை அணி 15 முறையும் ஹைதராபாத் அணி 8 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் என்று ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி கிராமிற்கு 14,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,28,728 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 339 புள்ளிகள் குறைந்து 74,899 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 114 புள்ளிகள் குறைந்து 23,529 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நீர்வளம் காப்பதற்கு பொதுமக்களின் பங்கேற்புடன் செயல்பட அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். நீர்வளம் காப்பது சுற்றுச்சூழலை காப்பதுடன் தொடர்புடையது என்பதை சுட்டிக்காட்டல். கேரள மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சதீசன். முதலமைச்சருடன் காங்கிரஸ், முஸ்லிம் லீக் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 21 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. அதிமுக அமைப்பு செயலாளர் உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் செம்மலை. கட்சியில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டதாக வருத்தம். தமிழ்நாட்டில் மே 20ஆம் நாள் வெளியாகுகிறது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் முதல் நாளில் பள்ளிகள் திறக்கும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு.
அமைதி பேச்சை நிறுத்தினால் ஈரான் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $111 உயர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.